السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من حفظ لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியீன், சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிப்படை வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். இஸ்லாமிய மார்க்கம் நற்பண்புகளின் மார்க்கம். ஒரு அடியான் அல்லாஹுவினிடத்தில் அவனுடைய நற்குணங்களால் உயர்வையும் அவனின் தீய குணங்களால் தாழ்வையும் பெறுகிறான். நல்லொழுக்கத்திற்கு வித்திட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நல்லொழுக்கத்தில் ஆக முக்கியமான ஒழுக்கம் நாவொழுக்கம். நாவை பேணுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: மன் ஹஃபத லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி. யார் ஒருவர் தன் இரு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறுப்பையும் தன் இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறுப்பையும் பாதுகாத்து கொள்வாரோ அதுமன் உலகுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பு என்றால் நாவு, இரு தொடைகளுக்கு மத்தியில் உறுப்பு என்று சொன்னால் மர்மஸ்தானம். இந்த இரண்டையும் யார் ஒருவர் பேணி பாதுகாப்பாரோ அவருக்காக நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பார்கள். ஒருவர் நாவையும் தன் மர்ம உறுப்பையும் பேணி பாதுகாத்தால் அவருக்கு சொர்க்கம். ஏனென்றால் இது நாவாலும் மர்ம உறுப்பாலும் தான் அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமைகிறது. இந்த இரண்டும் தான். ஒரு மனிதரின் குணம் அவரின் நாவின் மூலமாக வெளிப்படும். அவன் நல்லவனா அல்லது கெட்டவனா, உண்மையாளனா அல்லது பொய்யனா என்று அவன் பேசுகிற வார்த்தைகளை வைத்து நாம் அவனின் குணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். குணத்தை வெளிப்படுத்துவது இந்த நாவு. இப்படி நாவின் மூலமாக வெளிப்படும் குணங்களில் ஆக மோசமான ஆக தீய குணம் பொய் பேசுவது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடிய பாவம் என்றால் அது பொய்தான். சர்வசாதாரணமாக இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒரு பொய் பலவிதமான காரணங்களுக்காக
வியாபாரத்திற்காக, பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக, ஒருவரை சந்தோஷப்படுத்த அல்லது ஒருவரை இழிவுபடுத்த, ஒரு உண்மையை மறைக்க அல்லது ஒரு பொய்யை மறைக்க, இப்படி 1000 வழிகளில் பொய்கள் பேசப்படுகிறது. பொய் என்பது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கவும் செய்யும், இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாமலாகவும் ஆக்கும். சத்தியத்தை அசத்தியமாகவும் காட்டும், அசத்தியத்தை சத்தியமாகவும் காட்டும். ஒரு நன்மையை தீமையாகவும் காட்டும், ஒரு தீமையை நன்மையாகவும் காட்டும் வல்லமையுடையதுதான் பொய். ஒட்டுமொத்தமாக பொய் என்பது ஒரு கொடிய நோய், எவரிடத்திலும் வரக்கூடாத ஒரு நோய். யாரிடத்தில் அந்த நோய் வருகிறதோ அவரின் காற்று கூட நம்மீது வீசக்கூடாது என்கிற அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்கிறது அல் குர்ஆன். பொய் பேசுபவனின் தோழமை கூட தேவையில்லை. காரணம், அவனின் பொய்யால் அல்லாஹ்வினுடைய சாபத்தை, அல்லாஹ்வின் நாசத்தை அவன் பெறுகிறான். குர்ஆனிலே ஒரு இடத்தில் ஃபவைலு யௌமைதில் முக்கத்திபீன், பொய்யர்களுக்கு அன்றைய நாள் கேடுதான், நாசம்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். ஒருவர் பேசுகிற பொய்யால் அவருக்கு நாசம் ஏற்படுகிறது. அவருடைய தோழமையில் இருப்பதால் அந்த நாசத்தில், அந்த கேட்டில் நாமளும் பங்கு பெறுகிறோம். எனவேதான் குர்ஆன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மையை மாத்திரம் பேசுபவர்களோடு இருங்கள் என்கிறது அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் ஐயுன் நாசி அஃதலு, மக்களில் யார் மிகவும் சிறந்தவர்கள்? சிறந்தவர்கள் யார் மக்களில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு மஹ்மூமில் கல்பி வ சதூகுல் லிசான், பேணுதல் மிக்க உள்ளமும் உண்மையான நாவும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் மக்களிலேயே ஆக சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். யாரிடத்திலே தூய்மையான உள்ளம் இருக்கிறதோ, யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் இல்லை, யாரை பற்றியும் பொறாமை இல்லை, யாரை பற்றியும் கள்ளம் கபடம் கோபம் இல்லை, தூய்மையான உள்ளம் உள்ளவரும் உண்மை பேசக்கூடிய நாவும் இருப்பவர்தான் மக்களில் ஆக சிறந்தவர்கள் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே உண்மை பேசக்கூடியவர் மக்களுக்கு மத்தியிலே ஒரு மதிப்பை, ஒரு கண்ணியத்தை பெறுகிறார். அவர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், தைரியமாக சொல்லலாம். அவர் உண்மையை மாத்திரம்தான் பேசுவார், பொய் பேச மாட்டார். அவர் சொன்னால் தாராளமாக செய்யலாம், தாராளமாக செய்யுங்கள் என்கிற அளவிற்கு ஒருவரிடத்திலே உண்மையான நாக்கு இருக்கிறது என்றால் அவர்தான் சமூகத்தில் மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்னால் மக்கத்து மக்களிடத்திலே அவர்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்கிற பட்டத்தை பெற்றிருந்தார்கள். பிறந்தது முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரையிலேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நேரத்திலேயும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது. நுபுவத்திற்கு பிறகும் கூட அந்த மக்கத்தினுடைய காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கذாப் என்று சொல்லுவார்கள், பொய்யர் என்று சொல்லுவார்கள். நீ என்ன சொல்றது, நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்தான். மகதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் ஒரு காலமும் பொய் பேசுபவர் அல்ல, பொய் பேசுபவர் அல்ல. ஒரு உண்மையை சொல்கிற பொழுது மக்கள் அதை பொய் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பதவியை, அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தான். மகதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் பொய் பேசுபவர் அல்ல, அவர் உண்மை பேசுபவர் தான் என்று அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தான். ஒரு உண்மை பேசுகிற நாவு உள்ளவருக்கு சமூகத்தில் தனி அந்தஸ்து, தனி கண்ணியம் கிடைக்கும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத ஆக மோசமான குணங்களில் முதன்மையானது பொய்தான்.
பொய் பேசுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருகில் கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர் தௌபா செய்கிற வரையிலையும் அவரின் பார்வை எம்பெருமானாரின் மீது படாது, எம்பெருமானாரின் பார்வை அவரின் மீது படாது. அந்த அளவிற்கு பொய்யை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். பொய் ஒருபோதும் நல்ல விஷயத்திற்கு அது வழிவகுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். வ இன்னர் ரஜுல லயஸ்துகு ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி ஸதீகன், ஒரு மனிதர் தொடர்ந்து உண்மை பேசுகிறார் என்றால் அவர் அல்லாஹ்வினிடத்திலே இவர் உண்மையாளர் என்று எழுதப்பட்டு விடுகிறார். அல்லாஹ்வினிடத்திலே ஒருவர் உண்மையாளர் என்று எழுதப்படுகிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயமாக அல்லாஹ்வினிடத்தில் எழுதப்பட்டால் அது அழிக்கப்படாது. கியாமத்து வரையிலேயும் அது நின்று இருக்கும், நிலைத்திருக்கும். ஒருவர் தொடர்ந்து பேசுகிறார், உண்மை பேசுகிறார், அல்லாஹ் அவரை உண்மையாளர் என்று எழுதிவிடுகிறான். ஒருவர் தொடர்ந்து பொய் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை அல்லாஹு தஆலா பொய்யர் என்று எழுதிவிடுகிறான். நாம் பேசுகிற தொடர் உண்மை நமக்கு உண்மையாளன் என்கிற பட்டத்தை அல்லாஹ்வினிடத்தில் பெற்று தருகிறது. நாம் பேசுகிற தொடர் பொய் அல்லாஹ்வினிடத்தில் பொய்யன் என்கிற பட்டத்தை நமக்கு பெற்று தருகிறது. இந்த அளவிற்கு ஆக மோசமான ஒரு குணங்கள். ஆனால் மக்கள் விழிப்புணர்வு இல்லாத ஒரு குணம் என்று சொன்னால் அது பொய் தான். சர்வசாதாரணமாக இன்றைக்கு பொய் பேசப்படுகிறது அல்லவா? ஏதாவது ஒரு காரணத்திற்காக, ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு பொய்யை பேசுகிறார். அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், இப்படி 1000 பொய்களை அவர் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய் என்று சொன்னால் இவர் சொன்ன பொய்யை பாதுகாக்க இவர் படுகிற பாடு. ஒரு பிரச்சனையின் போது அதில் இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். ஆனால் உண்மை தெரிந்தால் என்ன ஆகுமோ, மக்களுக்கு மத்தியில் என்ன நினைப்பார்களோ என்கிற அச்சம் அவரை அசைத்து கொண்டே இருக்கும். அதே உண்மையை சொல்லிவிட்டால், அந்த இடத்தில் அவர் உண்மையை சொல்லிவிட்டால் அந்த உண்மை அவரை பாதுகாக்கும். இவருக்கு பயம் தேவையில்லை. இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லிவிட்டார், என்ன நடந்ததோ அதை சொல்லிவிட்டார். இவர் வீட்டிற்கு வந்தாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் பேசியது உண்மை. அன்பானவரே, பொய் ஒருபோதும் நம்மை காப்பாற்றார். அது மிகப்பெரிய அழிவை தான் நமக்கு தரும். குர்ஆன் முழுக்க அழிக்கப்பட்ட ஃபிரௌன், ஹாமான், காரூன், முஷ்ரிக்குகள், யூதர்கள், அல்லாஹ் தஆலா இவர்களின் அழிவிற்கு பின்னால் சொல்லுவான், ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். குர்ஆனில் பல இடங்களில் இந்த வார்த்தை வருகிறது. பொய்யர்கள் அழிக்கப்பட்டதை நீங்கள் சென்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பொய்யர்களுக்கு எப்படிப்பட்ட முடிவு இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு இழிவான ஒரு மரணத்தை அல்லாஹ் தஆலா தருகிறார். யாரெல்லாம் குர்ஆனிலே பொய்யர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டார்களோ அவருடைய அழிவு மிகவும் மோசமாக இருந்தது. ஃபிரௌன், ஹாமான், காரூன், முஷ்ரிக்குகள், நசாராக்கள், யூதர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் பின்னால் அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லுவான், கذبوا بآيات الله. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அத்தாட்சியை பொய்ப்படுத்தியவர்கள், அவர்கள் எல்லாம் பொய்யர்கள். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். அந்த பொய்யர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை நபியே நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். எனவே பொய் சொல்வதால் இவ்வுலகத்திலேயே இழிவான ஒரு மரணத்தை, இழிவான முடிவை அல்லாஹ் தருகிறான் என்பதற்கு இவர்கள் எல்லாம் ஒரு உதாரணம். ஒரு முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு முஃமின் பொய் பேசுபவனாக இருக்க மாட்டான். ஏனென்றால் ஒரு முஃமினின் வார்த்தை என்பது நம்பிக்கைக்குரிய வார்த்தை. ஆனால் பொய் அந்த நம்பிக்கையை வேரோடு அறுப்பதுதான் பொய் என்பது. அவர் தொடர்ந்து உண்மையை பேசுவார்,
திடீரென்று ஒரு பொய்யை அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதையும் மக்கள் உண்மை என்று நம்புவார்கள். அதையும் அவர் உண்மை என்று நம்புவார்கள். ஆனால் அது பொய் என்று தெரிந்துவிட்டால் அவரின் மீது இருந்த நம்பிக்கை அப்படியே உடைந்து போய்விடும். அதுதான் பொய். பொய் என்பது ஒருவரின் மீது இருக்கிற நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக உடைப்பதுதான் பொய். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எல்லா துறைகளிலேயும் பொய் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா துறைகளிலும், குறிப்பாக வியாபாரத்தில் பேசப்படுகிற பொய்கள் ஏராளம். தனக்கு வந்த ஒரு பொருளின் அசலை மறைத்து, எனக்கு இவ்வளவு அசலுக்கு கிடைத்தது, நீங்கள் இவ்வளவு எனக்கு கொடுங்கள் என்று ஒருவர் சொல்லி வியாபாரம் செய்தால், பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் ஹராம், அது தடுக்கப்பட்டது, அதிலே பரக்கத் இருக்காது என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு எவ்வளவு கிடைத்ததோ அதை உண்மை என்று சொல்லி, உண்மையான அசலை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்றார்கள். அசலை மறைத்து வேறொரு அசலை வைத்து எனக்கு இவ்வளவு கிடைத்தது, நீங்கள் இவ்வளவு கொடுங்கள் என்று ஒருவர் வாங்கினால் அதிலே பரக்கத் இருக்காது, அந்த வியாபாரம் ஹராம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையை பேசி வியாபாரம் செய்யுங்கள். கடைவீதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு உணவு குவியல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்திலே சென்று, நீங்கள் எப்படி வியாபாரம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், நான் உண்மையான வியாபாரம் செய்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு பொருளின் அடியிலே கையை விட்டு பார்க்கிறார்கள். ஈரமாக இருக்கிறது. இது என்ன ஈரம்? இது மழையிலே நனைந்து விட்டது என்று சொல்கிறார். அப்படி என்றால் மழையிலே நினைந்த அந்த பொருளை அல்லவா நீங்கள் மேலே வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் மக்களை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு வியாபாரத்திலே சொல்லப்படுகிற பொய்கள், பொய் இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்வது என்று சொல்கிற அளவிற்கு பொய் சமூகத்தில் மேலோங்கி விட்டது. ஒரு பொய்யை சொல்லி ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அது அவரின் திறமை என்று நாம் சொல்கிறோம். உன்னுடைய திறமை அது என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த வியாபாரத்தின் மூலம் அவர் பெறுகிற லாபம் எதுவும் பரக்கத் அல்ல, அது ஹராம். ஒட்டுமொத்தமாக அந்த பொருள் அழியக்கூடியது என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும், மருத்துவ துறையில் பேசப்படுகிற பொய், நீதித்துறையில் பேசப்படுகிற பொய்கள், பொதுவாக நீதிமன்றங்களில் ஜட்ஜுக்கு பின்னால், அவருடைய இருக்கைக்கு பின்னால் ஒரு வார்த்தை, வாய்மையை வெல்லும் என்கிற வார்த்தை பதாகையிலே எழுதப்பட்டிருக்கும். வாய்மையை வெல்லும், எப்பொழுதும் உண்மை ஜெயிக்கும் என்கிற வார்த்தை அவருடைய இருக்கைக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கும். எல்லா காலத்திலேயும் பொய் தான் ஜெயிக்கக்கூடியது என்பதை கருத்திலே கொண்டு, ஆனால் இன்றைக்கு பல நீதிமன்றங்களில் வாய் பேச்சால் எதையும் வெல்லலாம் என்கிற அளவிற்கு போய்விட்டது. வாய்மையெல்லாம் காணாமல் போய் வாய் பேச்சால் எதை வேண்டுமானாலும் வெல்லலாம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு பல நீதிமன்றங்களின் சூழ்நிலை. உண்மை எது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், எது சத்தியம் என்று தெரியும். ஆனால் அசத்தியமான அவர்களின் தருகிற தீர்ப்பு உலகத்தில் வாய்மை வெல்லாதா என்கிற கேள்வியை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது. ஆனால் சத்தியமாக உலகத்தில் ஒரு நாள் வாய்மை வெல்லும், ஒரு நாள் உண்மை ஜெயிக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மனித சமுதாயத்திற்கு உணர்த்துகிறது. அன்பானவர்களே, ஒரு பொய் 1000 பொய்களை உருவாக்கும். ஒரு பொய்யை பேசினால் அந்த பொய் 1000 பொய்களை உருவாக்கும். நமக்கு தெரியாமல் எவ்வளவு பொய்களை நாம் பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுதிலே பதிவாகிற ஒரு ஹதீஸ், ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீட்டிற்கு விருந்திற்கு வந்தார்கள். நான் வெளியே விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் என்னை அழைத்தார்கள். ஒன்றை கொடுப்பது என்று சொல்லி, நான் கொடுக்கிறேன் இங்கே வா என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன கொடுக்க போகிறேன்? அந்த அம்மா சொன்னாங்க, என் மகனுக்கு நான் பேரிச்சம்பழம் கொடுக்க போகிறேன். அப்ப கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா இன்னகி லவ்லம் துஅதீஹி ஷைஅன் குதிபத் அலைகி கித்பத்தன்.
அழைத்து விட்டு நீங்கள் எதுவும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களின் விஷயத்தில் ஒரு பொய் எழுதப்படும் என்றார்கள். உங்களுடைய பட்டியலில் ஒரு பொய் எழுதப்படும் என்றார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளை அழைப்பும் அல்லவா, இங்கே வா நான் மிட்டாய் தரேன், இங்கே வா சாக்லேட்டு தரேன்னு சொல்லி கையை மூடிக்கொண்டு அழைப்போம். அந்த குழந்தையும் நம்பி வரும். கடைசியில் சாக்லேட் இருக்காது, அந்த குழந்தையை தூக்கி நாம் வைத்துக் கொள்வோம். இது ஒரு பொய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் ஒரு பொய் தான். இது நம்மை அறியாமல் நடக்கிற பொய். குழந்தையை அழைப்பதற்காக நான் அப்படி அழைத்தேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் மார்க்கம் சொல்கிறது, நீ அழைத்து எதுவும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பொய், உன் பட்டியலில் ஒரு பொய் நீ சொன்னாய் என்று எழுதப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்மை அறியாமல் எவ்வளவு பொய்கள், ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பேசப்படுகிற பொய்கள். நான் அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு கதைகளை சொல்லி அவரை நான் சந்தோஷப்படுத்துகிறேன், இல்லாததை சொல்லி சந்தோஷப்படுத்துகிறேன், ஆனால் அதுவும் பொய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரியான பொய் பேசுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். ஃபவைலுல் லில்லதி யுஹத்திது பில் ஹதீஸி லியுத்ஹிக பிஹில் கௌம். ஒரு கூட்டத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒருவர் பொய் பேசுகிறார் என்று சொன்னால் வயிலுல்லஹு வயிலுல்லஹு, அவருக்கு நாசம் உண்டாகட்டும், அவருக்கு நாசம் உண்டாகட்டும் 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னைக்கு சந்தோஷப்படுத்த எவ்வளவு பொய்கள் பேசுகிறோம். ஒருவரை புகழ்வதற்காக வேண்டி, அவரிடத்தில் நல்ல மரியாதையை பெறுவதற்காக வேண்டி, ஒரு பதவியை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவோ இன்றைக்கு பொய்கள் பேசப்படுகிறது அல்லவா. இதையெல்லாம் நம் அறியாமல் நடக்கிற பொய்கள். ஆனால் இதுவும் பொய் தான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளம், ஏதாவது ஒரு செய்தி நமக்கு வரும், அந்த செய்தியை நாம் படித்துவிட்டு உண்மையை அறியாமல், உண்மையை ஆராயாமல் நாம் பிறருக்கு அனுப்புகிற பொழுது அது ஒரு பொய் என்கிறது மார்க்கம். கஃபாபில் மர்இ கதிபன் அய்யுஹத்தித மா சமிஅ. ஒருவர் கேட்பதையெல்லாம் பிறருக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவர் பொய்யர் என்பதற்கு அதுவே போதுமானது. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது, அது உண்மையா பொய்யா என்பது நாம் ஆராய மாட்டோம், அதை பற்றி நாம் விசாரிக்க மாட்டோம். சரி, இந்த செய்தி வந்திருக்கு, 10 பேருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருப்பான். இவர் 10 குரூப்புக்கு அனுப்பிச்சு விடுவார். இது எவ்வளவு தூரம் இந்த செய்தி சென்றடைகிறதோ இதுவெல்லாம் ஒரு பொய்க்கு நமக்கு காரணமாக மாறிவிடுகிறது. குர்ஆனில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின். ஒரு செய்தி உங்களிடத்தில் கிடைத்தால், ஒரு ஃபாஸிக்கான பொய்யான செய்தி கிடைத்தால், பினபையின் ஃபதபையனு, அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்யாமல் நீங்கள் அனுப்பினால், சொன்னால், அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, நீங்கள் அழிவிலே செல்வதற்கு அதுவே காரணம் என்றார் என்கிறது அல் குர்ஆன். இதுவெல்லாம் நம்மை அறியாமல் வருகிற செய்தி, அதை 10 பேருக்கு அனுப்பிவிட்டால் ஷேர் செஞ்சால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புவோம். ஆனால் அந்த செய்தி பொய்யாக இருந்தது என்று சொன்னால் அந்த பொய்யை பரப்பியதில் நாம் காரணமாக மாறிவிடுகிறோம். இதுவெல்லாம் நம்மை அறியாமல் நடக்கிற தவறுகள், பொய்கள். இதுவெல்லாம் மார்க்கம் நமக்கு முன்னால் சொல்வதற்கு காரணம், இந்த மாதிரியான பொய்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பானவர்களே, ஒருவர் பொய் பேசினால் அந்த பொய்யை அவர் காப்பாற்ற வேண்டும். ஆனால் உண்மை பேசினால் அந்த உண்மை அவரை காப்பாற்றும். பொய்யை நம்ம காப்பாற்றணும், உண்மை அவரை காப்பாற்றும். இன்றைக்கு வலிமார்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தன்னுடைய 15-16 வயதிலே கல்வி பயணத்தை தொடர்கிறார்கள். அவருடைய தாயார் அழகாக ஒரு 40 தீனார்களை சேமித்து அவருடைய சட்டையினுடைய உள்பையிலை தைத்து கொடுக்கிறார்கள். செல்கிற பொழுது ஒரே ஒரு உபதேசமும் செய்து அனுப்புகிறாங்க. இப்போ தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்கிறார்கள். ஒரு வியாபார கூட்டத்தோடு சேர்ந்து எகிப்தை நோக்கி பகுதாதை நோக்கி புறப்படுகிறார்கள். வழியில் ஒரு கொள்ளை கூட்டம் வருகிறது. அந்த வியாபாரத்தினுடைய சரக்குகளை எல்லாம் அவர்கள் பிடுங்கி கொண்டு கொள்ளையடித்து, ஒரே ஒரு கொள்ளையன் வந்து இவரிடத்தில் கேட்கிறார். 15 வயது சிறுவன் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு, 15 வயது சிறுவன், உன்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதா?
ஒரு 40 தீனார் வச்சிருக்கிறாங்க, சட்டையினுடைய உள்பையில் இருக்கு. சொன்னாங்க என்னிடத்துல 40 தீனார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவன் போய் தலைவனிடத்தில் சொல்கிறான். அவர்கள் அந்த தலைவன் அழைக்கிறார்கள் இவர்களை வருகிறார்கள். எங்கே அந்த 40 தீனார் சட்டையினுடைய உள்பையில் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். இப்போ அந்த தலைவன் கேட்கிறான், நீ நினைச்சா பொய் சொல்லியிருக்கிறான் இல்லையா? 40 தீனார் உன்னுடைய சட்டை பையுக்குள்ளே இருக்கிறது, எனக்கு ஒன்றும் தெரிய போவது கிடையாது, உன்னுடைய சட்டைக்குள்ளே இருப்பது. நினைத்திருந்தால் நீ பொய் சொல்லி அந்த 40 தீனாரை காப்பாற்றி இருக்கலாம், நீ ஏன் பொய் சொல்லவில்லை என்று கேட்டவுடன் அவர்கள் சொல்லுவார்கள், நான் புறப்படுகிற பொழுதே என் தாய் எனக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், எக்காலமும் எக்காரணமும் நீ பொய் பேசக்கூடாது என்று உபதேசம் செய்து அனுப்பினார்கள். அதனால் நான் உண்மையை மாத்திரம்தான் சொல்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அவர்கள் சொன்ன உண்மை அந்த கொள்ளைக்கார கும்பலின் தலைவனை சிந்திக்க வைக்கிறது. ஒரு சிறுவன், 15 வயது சிறுவன் உண்மையை பேச வேண்டும் என்று ஆணித்தரமாக இருக்கிற பொழுது ஒரு பொய்யான வழியிலே நான் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறேனே என்று அவன் சிந்திக்கிறான். கடைசியில் அவன் கலிமா சொல்லி அவர்களின் கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஒரு உண்மை என்பது நம்மையும் காப்பாற்றும், நம் சுற்றில் இருப்பவர்களையும் அது காப்பாற்றும். ஆனால் பொய் என்பது அந்த பொய்யை நாம் காப்பாற்ற வேண்டும், அந்த பொய் நம்மை காப்பாற்றாது, நம் சுற்றில் இருப்பவர்களையும் அது காப்பாற்றாது. இப்படி மார்க்கத்தில் பொய் என்பது மிக பெரும் பாவமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த பொய்யை சில இடங்களில் மார்க்கம் அனுமதிக்கிறது. சில இடங்களில் நீங்கள் பொய் பேசிக்கொள்ளலாம். சில சந்தர்ப்பங்களில் முதலாவது, ஒரு உறவை சேர்த்து வைக்க நீங்கள் பொய் சொல்லலாம். கணவன் மனைவி உறவு தலாக்கிலே நிற்கிறது, இருவரும் பிரிய வேண்டும் என்று இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு பொய்யை சொல்லி அவர்களை சேர்த்து வைக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்க அந்த இடத்துல தான் உண்மையை சொல்லுவாங்க. எந்த இடத்துல பொய் சொல்லணுமோ அந்த இடத்துல தான் உண்மையை சொல்லி அவர்களை பிரிப்பதற்கு பார்ப்பார்கள். உன் புருஷன் உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா, உன் மனைவி உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களை பிரிப்ப மார்க்கம் சொல்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி அவர்கள் சேருவார்கள் என்று சொன்னால் நீங்கள் சேர்த்து வையுங்கள் ஒரு பொய்யை சொல்லி. ஆனால் அதே விஷயத்தில் மற்றொரு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக வேண்டி, ஒரு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு பெண் வீட்டார் உங்களிடத்தில் விசாரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்னும் திருமணம் நடக்கலை, அந்த மாப்பிள்ளை விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லி வராரு. ஆனால் அந்த இடத்துல மாப்பிள்ளை பற்றி நீங்கள் உண்மையை தான் சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. அவன் குடிகாரனாக இருப்பான், அவன் தீய பழக்க முடியவனாக இருப்பான், பாவம் அவனுக்கும் கல்யாண காட்சி நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இவர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிடுவார். அவனா தங்கமானவன் அப்படின்னு சொல்லுவார். தங்கமானவன், கல்யாணம் முடிஞ்சிடும், 1 மாசத்துல தலாக்கில் நிற்கும் அந்த திருமணம். எந்த இடத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்ல வேண்டும். கல்யாணத்திற்கு பிறகு நன்றாக வாழ்ந்த தம்பதிகள் பிரிய வேண்டும் என்று நிற்கிறார்களா, அந்த இடத்தில் ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இரண்டாவது, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒருவர் பொய் சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாராமையாரோடு ஒரு நகரத்திற்கு செல்கிறார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசனிடத்தில் செய்தி போகிறது, ஒருவர் வந்திருக்கிறார், அந்த பெண்மணி அழகான ஒரு பெண்மணி என்று செய்தி போகிறது. அந்த அரசன் அந்த பெண்மணியை உடனடியாக இழுத்து வாருங்கள் என்று சொல்கிறான். வருகிறார்கள் சிப்பாய்கள், கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், நீ யார் அந்த பெண்மணிக்கு என்று கேட்கிற பொழுது, நான் சகோதரன் என்று சொன்னார்கள். நான் அந்த பெண்மணிக்கு சகோதரன், ஆனால் உண்மையான கணவன் அவர்கள். சகோதரன் என்று சொன்னார்கள். காரணம், கணவன் என்று சொன்னால் இவர்களை அடித்து கொலை செய்து விட்டு அந்த பெண்ணை சாராமையாரை அவர்கள் இழுத்து செல்வார்கள், அதனால் சகோதரன் என்று சொல்வார்கள். இந்த மார்க்கத்தில் இந்த நேரத்தில் உண்மை, இந்த பொய்யை சொல்வது மார்க்கத்தில் ஆகுமானது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பொய் சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டும். உண்மையை சொன்னால் உயிர் போய்விடும் என்று இருந்தால் அந்த இடத்துல பொய்யை சொல்லி உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மூன்றாவது, அமானித பொருளை அநியாயக்காரன் ஒருவன் பிடுங்குவதற்காக வேண்டி வந்தால் அவனிடத்தில் அந்த அமானித பொருளை காப்பாற்றுவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். அமானித பொருளை பாதுகாப்பது வாஜிப், அவனிடத்தில் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி பொய் சொல்வதும் வாஜிப். இடத்துல இருக்கிற ஒரு பொருள் அதை இல்லை என்று பொய் சொல்லலாம் தாராளமாக. மார்க்கத்தில் இதை வாஜிபாக கடமையாக ஆக்குகிறது. நான்காவது,
யுத்தத்தின் போது பொய் சொல்லலாம், போர்க்களத்தின் போது பொய் சொல்லலாம் என்பதாக இந்த 4 வழிகளில் அல்லாமல் வேறு எந்த வழிகளில் ஒருவர் பொய் சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாஸத்துன் யௌமல் கியாமத்தி லா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் 3 நபர்களை அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அதில் ஒருவர் தான் பொய்யர் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் பொய் பேசினால் அவருடைய வாயில இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வருகிறது. அந்த துர்நாற்றத்தால் அவரிடத்திலே இருக்கிற ஒரு மலக்கு ஒரு மைல் தூரமாக சென்று விடுகிறார். அடுத்த பொய் பேசினால் அடுத்த மைல், இப்படியே அந்த மலக்கு அவரை விட்டும் தூரமாகவே ஆகிவிடுகிறார் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய்யை விடுத்து ஒருவர் உண்மையை மாத்திரம் பேசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் உண்மையை மாத்திரம் பேசுகிறார்களோ, விளையாட்டுகளுக்கு கூட இல்லாமல் உண்மையை மாத்திரம் பேசுபவர்களுக்கு சொர்க்கத்தின் மத்தியிலே நான் அவருக்கு ஒரு வீட்டை தருகிறேன் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பொய்யை மறைக்க பல பொய்கள் பேச வேண்டும். இந்த உலகத்தில் பொய் என்பது எப்பொழுதும் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே மீண்டும் வெல்லும் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். இந்த வார்த்தை எல்லா விஷயத்திலும், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய பதவியில், எல்லா விஷயத்திற்கும் இந்த வார்த்தை பொருந்தும். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எந்த பொய்யை தடுத்து ஈருலகத்திலேயும் வெற்றியை தராத பொய்யை விட்டும் விலகி தவிர்ந்து வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.